ஹலோ விவசாயம் கூட இப்போ நம்ம பார்க்க போகிறது செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ தான். உலகத்தில் எவ்வளோ காமெடிகள் பார்த்துருப்போம், ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது வேற லெவலான காமெடிகள் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம். சாப்பிட்ருக்காரு, ஆனால் அடுத்த செகண்டு என்ன நடக்கு மட்டும் பாருங்க. அதே போல் நம்ம பொதுவாக பார்த்தோம்னா இங்கே ஒரு கரப்பாம்பூச்சி வந்துச்சு, ஆனாலும் நடக்க மட்டும் பாருங்க. இங்கே ஒருத்தர் பாருங்க எப்படி இது வர்றாருன்ட்டு. பயங்கரமாக மழை வந்துச்சான், ஆனால் நடக்க மட்டும் பாருங்க. அது விழக்கூடாதுன்ட்டு எப்படிலாம் வந்து அவர் நல்லா பண்ணுறாரு பாருங்க. நின்றுருக்காரு, பின்னாடி இந்த பலூன் வந்து உடைக்க போகிறாங்க, ஆனால் நடக்கிறது மட்டும் பாருங்க. ஒரு உட்கார போறாரு, ஆனாலும் நடக்கிறது மட்டும் பாருங்க. இந்த மாதிரி வேலையை பண்றாதீங்க, ஆனா பின்னாடி எலும்போட புரிஞ்சிடும். அதே போல அந்த வீடியோ பாருங்க, எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு ஜோடி வந்து இழுத்துட்டு போறாங்க. அப்படிதான் வந்து இங்க நடந்துருக்கு. இங்க ஒரு சிறுவன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா வந்து இருக்காரு. கடைசியில் அவர் எதிர்பார்த்த பொண்ணு இல்லை. அதே போல நம்ம கல்யாணம்னாவே சாப்பாடு வந்து வெட்டுறதுக்காக தனியாக வந்து சாப்பிடாம கூட வீட்டில் சாப்பிடாம கூட போவோம். அப்படிதான் அங்கே வந்து சாப்பிட்றதா வெயிட் பண்ணுறாரு. ஒருத்தர் வந்து கேட்டு பார்த்துட்டு என்ன வேலை பண்ணுறாரு பாருங்க. பக்கத்தில் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, அதுல இருந்து ஒன்னொன்னா வந்து எடுத்து எப்படி டேஸ்ட் பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. நம்ம பொதுவாக பார்த்தோம்னா பொண்ணு மாப்பிள்ளைனாவே வந்து வடநாடுகளில் இந்த மாதிரிலாம் வந்து மூடிட்டு தான் வந்துடுவாங்க. அப்படிதான் பொண்ணோட முகத்தை வந்து பார்க்குறாரு, ஆனாலும் அது வந்து போய் என்ன வேலை பண்ணுறா பாருங்க. ஃபுட்பால் வந்து விளாட்றாங்க, ஆனாலும் இப்போ நடக்கிறது மட்டும் பாருங்க. அடிக்கிற அடியில் குடிமகன் பால் வந்து சேர்த்து குடிமகன் வந்து தீட்டு பிடிச்சி ஒருத்தர் எங்கேருந்து வந்து எங்கே வந்து பால் வந்துருக்கிறார் பாருங்க. வேகமாக வந்து ஓடி வர்றாரு, ஆனால் நடக்கிறது மட்டும் பாருங்க. என்னதான் எதிர் டீமா இருந்தாலும் உயிர் உலகத்தில் நண்பன்டா அப்படின்ற மாதிரி பண்றாரு. அதே போல எங்க ஒருத்தர் வந்து எப்படி இந்த ஃபன்னி பண்றேன்ட்டு பைக் விஷயத்துல லேடிஸுங்க பைக் வர்றது இன்னைக்கு சர்வசாதாரணம். அப்படிதான் அங்க வந்து ஒரு பொண்ணு வந்து பைக் வந்து இருக்குது, ஆனா என்ன நடக்க மட்டும் பாருங்க. தெரியல வந்து ஏறி உட்காந்தது, ஆனா அதே போல ஒருத்தர் வந்து பயங்கர ஃபாஸ்டா வந்து சைக்கிள் வந்து ஓட்டு போறாரு, ஆனா நடக்க மட்டும் பாருங்க. இப்படி வந்து பாத்துல இருந்து இறக்காது பாருங்க. அப்படி பாத்துல இறக்கும் போது நடக்கிறது மட்டும் பாருங்க.
ஒன்று வந்து கீழே வந்துடுது. ஆனால் அடுத்த நிமிஷம் அவர் கவனிக்காதால மொத்தமாக ஸ்பைல் ஆகிடுது. அந்த சினிமாக்களில் தான் அயன்மேன்லாம் பார்த்துருப்போம். அப்படி தான் இங்கே வந்து அயன்மேன் வேஷம் போட்டு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு பாருங்க. அவருடைய ஃபேஸ் வந்து ஃபேஸ் சுத்தமாக வந்து இப்படி தான் மூடுறாராம். அதே போல் நம்ம கல்யாணங்களில் பல விதமான விஷயம் பார்த்துருப்போம். அப்படி தான் இங்கே கல்யாணம் நடந்துருக்கு. ஆனால் இப்போ தாலி கட்டுற நேரத்தில் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். பொண்ணு கையில் தாலியை கொடுத்து கட்ட சொல்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு அப்போ தான் தோணுது நம்ம தான்டா கட்டணும் அப்படின்ட்டு பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. மாப்பிள்ளை கையில் கொடுக்கறதுக்கு பதில் பொண்ணு கையில் கொடுத்து கட்ட சொல்லிட்டாங்க. அதே போல் பல விதமான வேடிக்கைலாம் பார்த்துருப்போம். அப்படி தான் இவங்க வந்து இங்கே ஒருத்தர் ஜெயின் வந்து போகிறாரு பொண்ணுக்கு. ஆனாலும் எப்படி இருந்து சிக்கல் வந்து மாட்டுறாரு பாருங்க. இந்த பக்கம் கை போகிறதுக்கு இந்த பக்கம் வந்து போகுது. இந்த வீடியோ பாருங்க. ஃபேஷன் ஷோவில் தான் இந்த மாதிரி விஷயம் பார்த்துருப்போம். ஆனால் நம்ம ஊரில் எப்படிலாம் வந்து இங்கே வந்து ஃபேஷன் ஷோ வந்து பண்ணுறா பாருங்க. வேகமாக வந்து ஜம்ப் பண்ணுறாரு. ஆனால் நடக்குது மட்டும் பாருங்க. இங்கே வந்து சேஸ் பண்ணுறாங்க. ஆனால் நடக்குது மட்டும் பாருங்க. இங்கே வந்து அதே போல் பல விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது ஒருபடி மேலே போயிட்டு வாலிபால் வந்து விளாடுறாங்க. அந்த வாலிபாலில் எப்படி வந்து பால் வந்து ஒருத்தர் வந்து அடிக்கிறா பாருங்க. ஆனால் நடக்குது மட்டும் பாருங்க. பாலை தூக்கி போலான்ட்டு வந்தால் சைக்கிள் நின்று இருக்குது. சைக்கிள் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பல பண்டிகைலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஹேர் ஸ்டைலை எப்படி வந்து பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் வந்து எப்படி வந்து ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணுறாரு பாருங்க. அதே போல் ஒருத்தர் வேகமாக வந்து வர்றாரு. பின்னாடி வந்து பயங்கரமாக வந்து வந்துருச்சு. அடுத்ததாக வந்து நடக்குது மட்டும் பாருங்க. தண்ணி இல்லை ஒன்றும் இல்லையா. உடனே இலையை பறிச்சுட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து போகிறாரு. அதே போல் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ எடுக்கிறேன்ட்டு என்னென்ன வேலை பண்ணுறாங்க பாருங்க. அதுதான் எதுவுமே நடக்காதுட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணக்கூடாது. இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி வணக்கம்.